மெத்தட் 2. சரியா? இப்போ வேக நேர வளையோண்ட வரைவோம். சரியா? முதலாவது அச்சுக்களை பேரிட்டு கொள்ளுங்க. பிசிக்ஸோ மெத்ஸோ எதுல நீங்க செஞ்சாலும் முதலாவது எதுக்கு வரை பார்க்கிறீங்களோ அந்த அச்சுக்களை கட்டாயம் பேரிட்டு கொள்ளுங்க. v மீட்டர் செகண்ட் -1 டைம் செகண்ட். சரியா? நம்மளுக்கு மேல் நோக்கி இயக்கம் மட்டும் 6000ஆல இந்த வலை எப்படி வரப்போறாரு? இப்படி ஒரு வலையா வருவாரு. இதுல ஆரம்ப வேகம் என்ன? u. ஆரம்ப வேகம் u, இறுதி வேகம் 0. சரியா? t, 2t ஆயிடைகளை குறிச்சு கொள்ளுவோம். முதலாவது நான் t டைமை குறிச்சு கொள்றேன். சரியா? அடுத்தது வந்துகிட்டு 2t டைமை குறிச்சு கொள்ளுவோம். சரியா? இப்போ இங்க வந்துகிட்டு மேல் நோக்கின இயக்கங்கிறதால, அதாவது நான் எரிஞ்சது மேல் நோக்கி, இவங்கிற வேகத்தோட மேல் நோக்கி எறிகிறேன். இங்க வந்து வேகம் 0 ஆகிறாரு. கீழ் நோக்கித்தான் ஆரமுடுகள் இருக்கிறாரு g. அப்போ இந்த வரைப்புல இங்க இருக்கிறது அமர்முடுகள். அமர்முடுகள் ஏன்? நேரெக்ஸச்சின் திசையோட இந்த கோடு, அதாவது இந்த வேக நேர வலையை அமைக்கிறது ஒரு விரிகோணம். விரிகோணமா இருந்துச்சுன்னு சொன்னா டான் பெருமானம் என்னவா வரும்? மைனஸா வரும். மைனஸா வந்துச்சுன்னு சொன்னா வேக நேர வரைபட படித்திறன் யாரு? ஆர்முடுகள். ஆர்முடுகள் மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா இங்க அமர்முடுகள் இருக்கிறாரு. ஏன்? மேல் நோக்கி இயக்கத்தை 6000, கீழ் நோக்கி ஜி இருக்கிறாரு. அப்போ மேலேயே ஒரு அமர்முடுகள் தானே. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமர்முடுகள்ற பருமன் நம்மளுக்கு தெரியும் ஜீண்டு. அமர்முடுகள்ற பருமன் நம்மளுக்கு தெரியும் ஜீண்டு. சரியா? இந்த அமர்முடுகளை டான் தீட்டா டானோட எப்படி சம்பந்தப்படுத்தலாம்னு சொன்னா இந்த விரிகோணத்தை எடுக்காம மத்த கோணத்தை எடுங்க. தீட்டா இந்த விரிகோணத்தை பார்க்காம மத்த கோணத்தை பாருங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் ஜி சமன் யாரா இருப்பாரு? டான் தீட்டாவா இருப்பாரு. பருமனை மட்டும் பாக்குறோம். அப்ப தீட்டா சமன் ஜி சமன் டான் தீட்டாவா இருப்பாரு. அப்போ இது தீட்டான்னு சொன்னா டி நேரத்துல இந்த துணிக்கு அடைகிற வேகம் v1 என்றும் t நேரத்துல இந்த துணிக்கு அடைகிற வேகம் v2 என்றும் எடுப்போம். சரியா? இது தீட்டான்னு சொன்னா இதுவும் என்னதான் தீட்டா. இது தீட்டான்னு சொன்னா இதுவும் என்னதான் தீட்டா. சரியா? அதுல யாருக்கும் டவுட் இல்லையே? அதுல யாருக்குமே டவுட் வரக்கூடாது. சரியா? அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த முக்கோணிய கருதுங்க. நீங்க பேரிட்டு கூட செய்யலும். இந்த முக்கோணிய கருதுனீங்க என்று சொன்னா டான் தீட்டா சமன் இந்த எதிர்பக்கம் vu மைனஸ் v1 கீழ் இந்த தூரம் எவ்வளவு? இந்த நீளம் 0 செகண்ட் இன்டு 0 செகண்ட்ல இருந்து t வரைக்குமான நேரம் என்ன? t தான். t. அதே மாதிரி இந்த முக்கோணிய கருதுங்க. இந்த முக்கோணிய கருதுனீங்க என்று சொன்னா உங்களோட டான் தீட்டா சமன் u மைனஸ் v2 கீழ் இந்த மொத்த தூரம் எவ்வளவு? இந்த மொத்த தூரம் எவ்வளவு? 2t. தூரம்னு சொன்னா நான் இங்க இருக்கிற நீளத்தை கதைக்கிறேன். சரியா? இங்கேயும் தூரம் இருக்கிறது, இங்கேயும் தூரம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அதாவது இந்த நீளத்தை கதைக்கிறேன். இந்த நீளம், இந்த முக்கோணில இந்த நீளம் இப்ப டைமை குறிக்கிறாரு. இந்த டைம் யாரு? 2t மைனஸ் 0 2t. சரியா? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டான் தீட்டா சமன் யாரு? ஜி, பருமன். ஜிக்கு சமன். அப்போ நம்மளுக்கு தெரியும் இதுல இருந்து நீங்க ரெண்டு சமன்பாடை உருவாக்கிடும். அப்போ v1 சமன் u மைனஸ் ஜிடி சொல்லி ஒன்று உருவாக்கிடும். அதே மாதிரி v2 சமன் u மைனஸ் 2gt சொல்லி உங்களால உருவாக்க இயலும். சரியா? இப்போ இந்த டைம் என்னன்னு பார்ப்போம். இங்க இருக்கிற டைம் என்ன? இந்த கேபிட்டல் T1 டைம் என்னன்னு பார்ப்போம். சரியா? இந்த கேபிட்டல் T1 டைமை எப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி டான் தீட்டா தெரியும். டான் தீட்டா சமன் ஜி, அது சமன் இந்த முக்கோணி, ஆகப்பெரிய முக்கோணி. இந்த ஆகப்பெரிய முக்கோணிக்கு டான் தீட்டாக்குரிய சமன்பாடு பாவிச்சீங்கன்னு சொன்னா எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் பாவிச்சீங்கன்னு சொன்னா யூவின் கீழ் T1 என்று வருவாரு. அப்போ அந்த T1 சமன் யாரு? ஜியின் கீழ் T1 சமன் யூவின் கீழ் ஜின்னு வருவாரு. அப்போ T1 சமன் யூவின் கீழ் ஜி. சரியா? இப்போ இந்த துணிக்கு அடைஞ்ச
இதுல இருந்து அதாவது ஆரம்ப வேகம் யூல இருந்து இறுதி வேகம் வரைக்குமான துணிக்கு அடைந்த உயரம் என்று சொன்னா வேக நேர வரைவில் அந்த யாரால தரப்படுவாரு? இந்த மொத்த பரப்பாலையும் தரப்பட போறாரு. அப்போ இந்த சமன் சரியா, அந்த சமன் யாரா இருப்பாரு? சமன் இந்த பெரிய முக்கோணி, இந்த பெரிய முக்கோணிட பரப்பு. அது யாரு? அறத்தர அடி என்ன? இந்த T1 யூவின் கீழ் ஜி தர செங்குத்து உயரம் என்ன? யூ. அப்போ இது வந்துகிட்டு யூ வர்க்கத்தின் கீழ் 2G வரும். சரியா? இப்போ T, 2T நேர ஆயிடையில தான் துணிக்கை கடைந்த தூரம் என்ன? மொத்த பயண தூரத்துல 1/4 பங்கு. அப்போ இந்த நான் இப்ப கருப்பால ஷேட் பண்றது, கருப்பால நிழற்ற பகுதி வந்துகிட்டு யாரு? h/4. h/4. அப்போ இந்த h/4 யாரு? ஒரு சரிவகம். இந்த சரிவகம் சரியா? ஒரு சரிவகத்துக்கு பரப்பளவு காண்ற வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இங்க சமாந்தர பக்கங்களோட உயரம் என்னென்ன? v1 பிளஸ் v2. சமாந்தர பக்கங்கள் ரெண்டும் v1 பிளஸ் v2 இன்டு இந்த டைம். இந்த டைம் என்ன? 2t மைனஸ் டி, அது டி. அப்ப டி அதுதான் அந்த பரப்பு. அது சமன் நம்மளுக்கு யாருன்னு தெரியும்? h/4 தெரியும். சரியா? h யாருன்னு தெரியும்? யூவின் கீழ் 2G தெரியும். அப்ப இங்க பிரதிட்டீங்கன்னு சொன்னா u வர்க்கத்தின் கீழ் 8G, u வர்க்கத்தின் கீழ் 8G. சரியா? நீங்க என்ன செய்யலும்? இந்த 2ஐயும் அந்த 8ஐயும் சுருக்கினீங்கன்னு சொன்னா இங்க 4 வருவாரு. அப்போ v1 பிளஸ் v2க்கு பதிலா இவர் u மைனஸ் ஜிடி, u மைனஸ் 2GT பிரதிட்டீங்கன்னு சொன்னா பிராக்கெட்டுக்குள்ள 2u மைனஸ் 3GT இன்டு டி இன்டு டி சமன் u வர்க்கத்தின் கீழ் 4G இருக்கிறாரு. u வர்க்கத்தின் கீழ் 4G இருக்கிறாரு. சரியா? அடைப்பு நீக்கிட்டு இங்க மைனஸ் 3G டி வர்க்கம் மைனஸ் இருக்கிறதால அவர் இங்க எல்லாரையும் இங்கால பக்கம் கொண்டு வர, அதாவது எந்த இப்ப இடது பக்கத்துல இருக்கிற எல்லாரையுமே வலது பக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா 3G டி வர்க்கம் மைனஸ் 2UT. ஏன் மைனஸ்? இங்கால இருக்கும் போது அவரு பிளஸ் 2UT இருந்தாரு, அங்கால பக்கம் வந்தா மைனஸ் 2UT பிளஸ் u வர்க்கத்தின் கீழ் 4G. ஏன்? ஆல்ரெடி அங்காலதான் u வர்க்கத்தின் கீழ் 4G இருக்கிறாரு. சமன் 0. அப்போ இந்த சமன்பாடு எல்லா பக்கமும் 3Gயால பிரிச்சு விடுங்க. 3Gயால பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா டி வர்க்கம் மைனஸ் 2uவின் கீழ் 3G பிளஸ் u வர்க்கத்தின் கீழ் 12G வர்க்கம் சமன் 0. சமன் 0. இப்போ நம்ம ஆரம்பமான முதலாவது மெத்தட்ல நம்ம பார்க்கும்போது வந்த அதே சமன்பாடு இங்கேயும் வந்திருக்கிறாரு. அப்போ டி மைனஸ் யூவின் கீழ் 2G இன்டு டி மைனஸ் யூவின் கீழ் 6G சமன் என்ன? 0. அப்போ டி சிறிது யூவின் கீழ் 2Gங்கிறதால சரியா, இதை நீங்க ஒரு தீர்வா எடுக்க இயலாது. அந்த காரணத்தையும் நீங்க சொல்லணும். ஏன்? டி சிறிது யூவின் கீழ் 2G. ஆகவே உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு தீர்வு டி சமன் யூவின் கீழ் 6Gங்கிறது மட்டும்தான். சரியா? இதுதான் உங்களுக்கு தேவையான விடை. சரியா? இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்துகிட்டு பல விதங்கள்லையும் நம்மளால செய்ய முடியும். சரியா? ஆனா அதுக்கு வந்துகிட்டு அந்த கேள்விக்கு எந்த மெத்தட்டை பிரயோகிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிளியரா விளங்கணும். சரியா? சோ இதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் எப்படி வேற வேற மெத்தட்ல செய்ய இயலும், அடுத்தது எப்படி அதை விளங்கி ஒழுங்கா செய்யறதுங்கிறத கத்துக்கணும்னு சொன்னா என் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. Thank you very much. That's all for today.